இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்சர். இந்த அல்சரை சரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதை எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. இதுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி தெரியுங்க. அல்சரை பத்தினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதோட வகைகள் என்ன, அது எதனால வருது, ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்காக நீங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்ப காரணமே தெரியாம ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஃபுட்ஸை நீங்க எடுத்துக்கும் போது அது கண்டிப்பா அல்சர்ல இருந்து முழுமையா உங்களுக்கு ஒரு தீர்வு தராது. எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா அல்சரும் ஒரே காரணத்தினால வர்றது கிடையாது. ஸோ காரணங்கள் மாறுபடும் போது அதுக்கான உணவுகளும் மாறுபடும். ஸோ அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. அல்சர் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, அந்த மாதிரியான காரணங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டா சொல்லலாம் தான் இந்த வீடியோ. சரி, அல்சர்ல வகைகள் இருக்கு. என்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல வரக்கூடிய அல்சர், அதாவது நம்மளோட வயிற்று பகுதியில் வரக்கூடிய அல்சர், அதே மாதிரி குடல்ல வரக்கூடிய அல்சர். இந்த வயிற்று பகுதியில் வரக்கூடிய அல்சரை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். குடல் பகுதியில் வரக்கூடிய அல்சரை டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை சாப்பிட்டதுக்கு பிறகு வலி கம்மியா இருக்கு அப்படின்னா அது டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு சிம்டம் மட்டும்தான் கேஸ்ட்ரிக் அல்சருக்கும் டியோடினல் அல்சருக்கும் உள்ள வேறுபாடுகள். இது தவிர அல்சருக்கு இருக்கக்கூடிய நோய் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்ம காமனா சொல்லக்கூடிய நெஞ்சு கரிப்பு, அதே மாதிரி நமக்கு புளிச்சி ஏப்பம் வர்றது, இல்ல வயிற்றுல சாப்பிட்டதுக்கு பிறகு வயிற்றுல இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம தொண்டைக்குழி வரைக்குமோ இல்ல வாய் வரைக்குமோ திரும்பி திரும்பி எதிர்கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அல்சர் இருக்கக்கூடிய காமனான சிம்டம்ஸ். இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ரொம்ப அல்சர் அதிகமா இருக்கு அப்படின்னா வாந்தி வர்றதுக்கும் உமட்டல் வர்றதுக்கும், வாந்தி உமட்டலோட சேர்ந்து ரத்தம் கலந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி டியோடினல் அல்சர்ல உங்களுக்கு ரத்தம் கலந்த மோஷன்ஸ் போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அல்சரோட காமன் சிம்டம்ஸ், அதோட டைப்ஸும் கூட. சரி, இந்த அல்சர் எதனால வருது, நமக்கு எதனால அல்சர் வந்துச்சுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அல்சர் வர்றதுக்கு மெயினான ரீசன் எல்லாரும் சொல்றது என்ன, சாப்பிடாம இருக்கிறதும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதும் தான் அல்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள். ஓகே சார், சாப்பிடலன்னா வராது, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலன்னா ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற டைமிங் அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனான டைமிங் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு உங்கள் பாடி ஆசிட் செக்ரீஷனை அதிகப்படுத்துறதுக்கு தயாராகிருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ரெகுலர் ரொட்டீனை பாடி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். சரி, இவர் 8 மணிக்கு சாப்பிடுவாரு அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 8 மணிக்கு ஆசிட்ஸோட தன்மையை அது அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் டைமிங்கை மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஒர்க்கு ப்ரெஷர்னால அப்படின்னா, நீங்கள் அந்த டைமிங்கை சேஞ்ச் பண்ணும்போதும் உள்ளுக்குள்ள ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகும் போது அது அவங்க அல்சர் இருந்தால் அதிகப்படுத்தவும், அல்சர் இல்லைனாலும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அல்சர் வர்றதுக்கு காரணம், முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் இந்த அல்சர் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுண்ணுயிரி H. pylori இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த H. pylori இன்ஃபெக்ஷனும் அல்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணம். இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்க குடல்லையோ இல்ல வயிற்றுலையோ புண்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம மற்ற வியாதிகளுக்காக எடுக்கக்கூடிய கண்டினியூஸாக எடுக்கக்கூடிய மருந்துகள்னாலையும் அல்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமா அல்சர் வர்றதுக்குள்ள காரணங்கள். சரி, இப்போ நம்ம உணவு வகைக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த உணவு வகைகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு எந்த மாதிரி அல்சர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உணவுகள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் நான் வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அல்சரை குணப்படுத்துறதுக்கு. இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வேளையாவது தயிரை லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. ஸோ தயிர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அல்சரை இன்டியூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ தயிரை ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இந்த தயிரில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களோட அல்சரை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, ஒருவேளை அல்சர் தயிர் எடுத்துக்க முடியலை, நான் பால் வகைகளே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இட்லி நிறைய சாப்பிடுங்க. எதனால அப்படின்னா அதுலேயும் லாக்டோபேசிலஸ்ங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் உங்கள் அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயிர் தான் ரொம்ப பெஸ்டான விஷயம். ஒருவேளை தயிரை எடுத்துக்க முடியாது அப்படின்னா நம்ம நொதுக்கிற மாவு வகைகள்லேருந்து ஏதாவது ஒரு உணவுகளை, இட்லியோ தோசையோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது மூலமா நம்மளோட அல்சரை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தாண்டி ரெண்டாவதா இருக்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சேம் விஷயம் நொதிச்சு வரக்கூடிய ஒரே விஷயம் தான். என்னன்னா பழைய சாதம். ஸோ முந்தின நாள் சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு அது பழைய சாதமா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த சாதத்தை இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்ல 200 ரூபா 150 ரூபாய்க்கெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் உங்க அல்சரை ஹீல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடியது கீரை வகைகள். இந்த கீரை வகைகள்ல எது எடுத்துக்கிட்டாலுமே உங்க அல்சருக்கு ரொம்ப நல்லது தான். பட் கீரை வகைகள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால கீரை வகைகள் எடுத்துக்கும் போது கடைஞ்சோ இல்ல சாறு மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுலயும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய கீரை வகை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை நீங்க குழம்பாவோ கூட்டாவோ வச்சு சாப்பிடாம மார்னிங்ல எந்திரிச்சு இந்த மணத்தக்காளி கீரையை அவிச்சிட்டு அந்த சாறு மட்டும் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உங்க அல்சரை ஹீல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை. ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கங்கள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை கட்டாயமா தவிர்த்துருங்க. உங்களுக்கு அந்த பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க அல்சரை முழுமையா சரி பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் மற்ற ஃபுட்ஸ் எடுத்தும் சரி பண்ணலாம்னு போனீங்க அப்படின்னாலும் உங்களால அல்சரை முழுமையா குணப்படுத்தவே முடியாது டீ காஃபி பழக்கம் இருந்தா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பழக்கங்கள் இருந்துச்சுனாலும் அல்சர் வர்றதுக்கோ இல்ல அதை சஸ்டெயின் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணாதான் அல்சர்ல இருந்து முழுமையா வெளியே வர முடியும். லாஸ்டா சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு சார், அதை குடிக்கிறத என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா நீங்க கிரீன் டீ ஃபாலோ பண்ணுங்க. கிரீன் டீல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ஸ்டன்ஸ் உங்க அல்சரை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால டீக்கு பதிலாக கிரீன் டீ நிறைய யூஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம பேசிக் மேனேஜ்மெண்ட்ஸ் சில விஷயம் இருக்கு அல்சர் பேஷண்ட்டுக்கு. என்ன அப்படின்னு பாக்குறப்ப நீங்க ஒரு புண்ணு வெளியில இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ நம்ம பார்த்துக்குவோம், அதுல ஒரு தீ பற்றாம பார்த்துக்குவோம், ஒரு நெருப்பு ஒரு காரமான பொருள் கொட்டிடாம பார்த்துக்குவோம். ஏன்னா இதெல்லாம் பட்டா நமக்கு எரிவு ஏற்படும். ஸோ இதே மாதிரி வயிற்றுல ஏற்படக்கூடிய புண்ணு தான் அல்சர்ன்னு சொல்றோம். ஸோ அதுலயும் அதே மாதிரி தான் ரொம்ப காரமான உணவுகள் எடுத்துக்கூடாது. குறிப்பா பச்சை மிளகாயை சுத்தமா அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்ப அல்சர் இருக்கு சார், நான் என்ன அல்சர்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்ப ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் சொல்றீங்க, அது மார்னிங்ல ஸ்கிப் பண்ணாலும் வருங்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நான் கண்டு அறிகிறது? சரி, இதுக்குன்னு சில டெஸ்ட்டுகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோபி மெத்தட். எண்டோஸ்கோபி மெத்தட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டியூப்ல எண்டில் கேமராவும் லைட்ஸும் இருக்கும். ஸோ அதை நம்ம வாய் வழியா நம்ம வயிற்றுல இருக்க ரீஜன்ஸை மானிட்டரைஸ் பண்ணி அங்கே எங்க அல்சர் இருக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அல்சர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை வேற ஏதாவது தொந்தரவுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருதாங்கிறதையும் நம்மளால கண்டறிய முடியும். சரி, இந்த ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பயாப்சி மெத்தட். ஸோ இந்த பயாப்சி மெத்தட்னு ஒன்று இருக்கு. இந்த பயாப்சி மெத்தட் மூலமா நமக்கு ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷனால தான் அல்சர் வருதாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் அல்சரை பத்தின முழு விளக்கங்கள். ஸோ இதை தாண்டி அல்சருக்கு என்னென்ன பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அல்சருக்கு என்ன மாதிரியான காய்கறிகள் சாப்பிடணும், எந்த நேரங்கள்ல அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா வீடியோ போடுறேன். பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.